அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சாதி. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு அலசல் என்னும் பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். நாங்கள் அண்மையில் வெளிவந்த சில பத்திரிகைகளில் வந்த செய்திகள் தொடர்பான சில அலசல் கருத்துரைகளை இங்கே பகிரலாம் எண்ணியுள்ளோம். இதிலே முதலாவதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. கொட்டும் மழையிலும் விண்ணை பிளந்த கதறல்கள், மாவீரர்களுக்கு உணர்வெழுச்சியுடன் மக்கள் அஞ்சலி. 30க்கும் மேற்பட்ட மாவீரர் துயிலும் இல்லங்கள், மாவீரர் நினைவிடங்கள், விசேட நினைவாலயங்களில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர். உண்மையிலேயே அண்மைக்கு இந்த இறந்தவர்களை நினைவு கூறும் தினமாக அல்லது மாவீரர் தினமாக நவம்பர் 27 கொண்டாடப்பட்டது. இதில் முக்கியமான விஷயம் உண்டு. இந்த புதிய அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் இந்த இறந்தவர்களை நினைவு கூறுதல் தவறு இல்லை. அதில் முக்கியமாக நீங்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய சின்னங்கள், கொடிகள், அவர்களுடைய பதாகைகளை மட்டும் தவிர்த்து மிச்சத்தை இதெல்லாம் என்று சொல்லி அனுசரிக்கலாம் என்று சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த இடத்துல உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூட பழமைய வெளிநாடுகளில் நடக்கிறது நம்ம உள்நாட்டில் சிறப்பாக ஒழுங்கமைப்பாக மிகவும் அமைதியாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியிலே மிகவும் சிறப்பாக கண்ணீர் நல்க தங்களுடைய பிள்ளைகளையும் உறவினர்களையும் நினைவு கூர்ந்தார்கள். அது ஒரு நல்ல விடயம். இது தொடர்பாக சில இனவாதத்தை தூண்டுற தெற்கு ஊடகங்களில் இது தொடர்பாக நேற்றைய தினம் இதுக்கு அடுத்த தினம் தொடர்ச்சியாக சில நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தன. உண்மையிலே அரசாங்கம் இப்படி எதிர்ப்புகள் வரும் என்று தெரிஞ்சும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை விட்டதை நாங்கள் பாராட்டணும். போலீசாருக்கும் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதில் தேவையில்லாமல் தலையிட எங்கேயுமே போலீசாருக்கு கெடுபிடி கொடுத்ததா இந்த சம்பவம் பதிவு செஞ்சது பாடி காண இல்லை. ஒரு அமைதியான முறையில் நடந்தாலும் எல்லாரும் பப்ளிக்காக நம்ம அனுஷ்டிக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்குது. மற்ற உளவியல் ரீதியாகவும் இந்த இழந்தவர்கள் உறவினர்களை நினைவு கூறுறது ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம், அடிப்படை மனித உரிமை ஒன்று. அப்போ அதை நாங்கள் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அமைதியான முறையில் கடைக்கொள்றதில் உண்மையிலேயே எந்த ஒரு தவறும் இல்லை. இது தொடர்பாக சிங்கள மக்களுக்கும் இதே மாதிரியான தேவைகளும் இருக்கும். அவர்களும் தங்களுடைய இறந்தவர்களை நினைவு கூறுறதில் இப்போ இருக்கிற அரசாங்கமும் அவங்களோட தொண்டர்கள் நிறைய பேர் இறந்தவர்களாக இருக்குது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நாங்கள் இவங்களுக்கு விட்டு கொடுப்போம்னு சொன்னது. கிட்டத்தட்ட எத்தனையோ அரசாங்கங்கள் யுத்தத்திற்கு பின்பு வந்த போதும் எவரும் இப்படியான ஒரு முயற்சி எடுக்கவில்லை. உண்மையிலே இது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டது பாராட்ட வேண்டிய விடயங்கள். அவற்றை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் துஷ்பிரயோகம் செய்யாமல் இது வைத்து கொண்டிருப்பதன் மூலம் தொடர்ச்சியாக இதனை பேணி வர முடியும். தெற்கு இனவாத ஊடகங்களுக்கு நாங்கள் தீனி போட்டு விடாமல் இருப்பது சிறந்தது. அடுத்ததாக ஒரு செய்தி இருக்குது. உண்மையிலே அந்த சீரற்ற வானிலை சம்பந்தமாக சீரற்ற வானிலையால் 13 பேர் பலி, 4,07,707 பேர் பாதிப்புன்னு ஒரு செய்தி வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு மாகாணங்களே அதிகமாக இந்த வெள்ளம் தாக்கி இருக்கின்றது. புயல் ஒன்று வருவதாக மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த புயல் இன்னும் தாக்கவில்லை. தாக்குவதற்கு சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. நல்ல செய்தியும் இப்பொழுது வானிலை அவதான நிலையம் வெளியிட்டிருக்கின்றது. அரசாங்கமும் இது சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் கிழக்கு மாகாணம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதிலையும் சிறுவர்கள் இருந்திருக்கின்ற ஒரு துயரமான சம்பவம். பயணம் மாவடி பள்ளியை புறப்பட செஞ்சு கொண்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். 6 பேரும் இறந்துட்டார்கள் சொல்லி மாணவர்களும் 5 பேரும் சொல்லி நேற்று டிராக்டர் டிரைவர், உதவியாளர் உட்பட இறந்திருக்கிறாங்க. அதே நேரம் வெள்ளம் வருவதை இட்டு அந்த மദ്രസാவின் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்களை பஸ் வண்டியில் அனுப்ப முடியாத காரணத்தினால் டிராக்டர் வண்டியில் அனுப்பியிருக்கிறார்கள். இராணுவத்தினர் டிராக்டர் வண்டியில் செல்ல வேண்டாம் என்று தடையும் உத்தரவும் தெரிவித்திருந்த போதிலும் அவர்கள் அதை மீறித்தான் வீடுகளுக்கு மாணவர்களை அனுப்பியிருக்கிறார்கள். அனுப்பிய மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் வீடு சென்று விட்டார்கள். ஏனைய ஒரு டிராக்டரில் சென்றவர்கள் தான் வீடு செல்ல முடியாமல் இருக்கின்றது. இதனால் அந்த அதிபர் உட்பட ஆசிரியர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 2ஆம் தேதி மட்டும் விளக்கு மறியலில் வைத்திருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிகழ்வும் இதன் பின்பு நடைபெற்றிருக்கின்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதுவும் அந்த மண் சரிவு இப்போ நாட்டின் மற்ற பகுதிகளிலையும் நிறைய மண் சரிவு இறந்திருக்கணும். பதிலில் ஒரு ஆள் இறந்திருக்கணும். மற்றது மண் சரிவு பல இடங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. மொத்தமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் பாதிக்கப்பட்ட செய்தி உண்டு. இராணுவம் அடுத்தது நிறைய உதவிகள் செஞ்சு வருகிறது. ஹெலிகாப்டர் மூலம் நோயாளர்கள் காப்பாற்றப்பட்ட விடயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. உண்மையிலே சந்தோஷமான விடயங்கள். ஆங்கில பத்திரிகையில் இன்னொரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது. அப்பா ட்ரைபூட் ஷோ, எஸ் வி அட்டெண்டட், என்ஜாய்ட் இட் அஸ் பீப்புள் வித் அ பலேட் ஃபார் என்ஜாய்மெண்ட் டில் வின். அப்போ இது அண்மையில் வெளிவந்த ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த அப்பா என்று சொல்கிற ஒரு சர்வதேச இசைக்கலைஞர்களை கொண்டு நடாத்தப்பட்ட ஒரு
இசை நடன நிகழ்வு கொழும்பில் உள்ள ஒரு பிரபலியமான ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. அப்போது அங்கே முன் வரிசையிலே வந்து எமது நாட்டின் பிரதம மந்திரி மற்றும் என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய பிரமுகர்கள் டில்வின் உட்பட பல பேர் கலந்து கொண்ட புகைப்படங்களும் அவர்கள் முன்வரிசையில் இருந்து அந்த நடன இசை நிகழ்ச்சியை கண்டு களிப்பது போன்ற புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. அப்போ இதிலே வந்து இது தொடர்பாக பல்வேறு பத்திரிகைகள் வந்து சர்ச்சைக்குரிய செய்திகளை வந்து வெளியிட்டிருந்தன. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இதில் பத்திரிகையில் வந்து இந்த கட்டணங்கள், அதாவது வந்து இது பார்ப்பதற்கான கட்டணங்கள் வந்து ஒரு தனி நபருக்கு வந்து 50,000 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 25,000, 15,000 மற்றும் ஒரு மேசையிலே எல்லாரும் ஒன்றாக இருந்து செய்கிறதுன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய் வரை வந்து இதுக்கு கட்டணங்கள் ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. அப்போ இது ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இவர்கள் இங்கு கலந்து கொண்டதுக்கு கட்டணத்தை செலுத்தி கலந்து கொண்டார்களா இல்லை இலவசமாக பங்கு பெற்றிருந்தார்களா? அப்படி இலவசமாக பங்கு பெற்றிருந்தால் இவர்களும் சலுகைகளை பெறுவதற்கு. ஆனால் அந்த மவுண்ட் லாவண்யா அவங்க வெளியிட்ட தகவலில் வந்து விசேட அதிதிகள் இலவசமாக தான் இலவசமாக நாங்கள் ஆடம்பர நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளேக்குள்ள நாடு இருக்கிற நிலைமையில் இனி எதிர்காலத்தில் வந்து அந்த ஹோட்டல் ஏதாவது உதவி கேட்டால் இவர்கள் வந்து அதை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்கு அன்பால் செய்ய வேண்டி வரும். இப்போ ஊழல் வந்து ஆரம்பிக்கிறது இப்படி இது மாநிலங்களில் இப்படி தான் ஆரம்பிக்க. இப்போ இவர்கள் வந்து எல்லா நிலையிலையும் ஒரே மாதிரி இருந்துட்டா வந்து அந்த ஊழலை வந்து ஒழிக்கலாம். 5 வருடத்தில் வந்து நாங்கள் இவர்களுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக போராட வேண்டிய இது மாறி நடந்திருந்தால் அனுகுமார் திசாநாயக்கா இப்பொழுது எதிர்கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மக்கள் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் முன்வரிசையில் பற்றி இசை நடனம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேசைக்கு 5 லட்சம் டிக்கெட் சொல்லி போட்டு பேசியிருப்பார். பார்ப்போம். அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது. கவர்மெண்ட் டேக்கிங் எலிகேஷன்ஸ் அகெயின்ட் அதானி சீரியஸ்லின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், அதானி ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் அண்டர் ரிவ்யூ, ரிப்போர்ட்ஸ் ஹேவ் பீன் ரிக்வெஸ்டட் ஃப்ரம் த ரெலவெண்ட் மினிஸ்ட்ரிஸ் ஃபார் ஃபர்தர் இவாலுவேஷன் ஒரு செய்தி வந்திருக்குது. இது வந்து ஒரு சர்வதேச செய்தியும் கூட. அமெரிக்காவிலே அதானி இந்த ப்ராஜெக்டுகள் சம்பந்தமாக அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் ஒரு நீதிமன்றத்தில் முன்னிலையாக சொல்லி அவர்களோட குற்றச்சாட்டு வந்து இந்த சில ப்ரொஜெக்ட்ஸ் மேஜர் பெட்ரோலியம் ப்ரொஜெக்ட்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு வந்து அனுமதி எடுக்கிறதுக்கு வந்து இந்திய உயர் அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வந்து. அப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக ஆப்பிரிக்க நாடொன்றும் சவுத் ஆப்பிரிக்காவில் அவங்க தடை செஞ்சிட்டாங்க. தடை செஞ்சிருக்கேன். அங்கேயும் அதே மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி. அப்போ இலங்கையிலையும் அவ்வாறு நடைபெற்றதாக சில தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்திருந்தன. லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வந்து ஏற்கனவே வெளிவந்திருந்தது. ஆனால் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு வந்து அது சம்மந்தம் ஆராய போகிறோம்னு சொல்லி. அப்போ இதில் ஏற்கனவே இந்த என்பிபி அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு ஆதரவான நிலையில் இல்லை என்றது உண்மை, வெளிப்படையான உண்மை. அதே நேரம் வந்து அரசியல் மேடைகளிலும் கூட ஜனாதிபதி பிரச்சார காலங்களில் கூட அதானி இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறுத்தப்படும், அதில் ஊழல்கள் நடந்திருக்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருந்த ஒரு விடயம். அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து எதுவும் நடக்கப் போன்றதா அல்லது நாட்டினுடையிலான பிரச்சனைகள் எதுவும் குளறுபடி நடக்கப் போன்றதா என்று தெரியவில்லை. இதில் வந்து அண்மையாக வெளியிட்ட செய்தி ஒன்று வந்து இந்த துறைமுகத்தில் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவர்களுடைய வெற்றி கொண்டு வடக்கு முனையமா வடக்கு முனை. அப்போ அது வந்து இப்போ அதை கொண்டும் நிப்பாற்ற இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அது தொடர்பான அறிவித்தல் வரும்னு சொல்லி. அடுத்ததாக ஒரு செய்தி தமிழ் பத்திரிகை ஒன்றில் வந்திருக்கிறது. இளைஞர்களிடையே HIV தொற்று அதிகரிப்பு. அப்போ இது வந்து சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது இந்த கருத்துக்களை வந்து அந்த அதிகாரி பணிப்பாளர் வந்து தெரிவித்திருக்கிறார். அப்போ இடத்தால் 694 பாதிக்கப்பட்ட புதிய நோயாளிகள் ஏற்கனவே இருக்கிற நோயாளிகளுக்கு மேலதிகமாக இந்த நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லியும், இதில் வந்து 15% வந்து 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள்னு சொல்லியும் தகவல் வெளிவந்திருக்கு. மிகவும் ஆபத்தானது. அப்போ இவர்களுக்குள்ளால் வேகமாக பரவி கொண்டிருக்கிறத வந்து கண்டுபிடிக்க இல்லாது. இது வந்து இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. நாங்கள் கண்டுபிடிக்கிறத விட மேலும் ஏராளமான நோயாளிகள் வந்து சமுத்திரம் இருப்பினோம். அப்போ இதில் வந்து மேலும் ஆராயும் போது வந்து அலைபேசி உள்ளிட்ட பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் புதிய உறவு முறையே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து இந்த இலகுவாக வந்து மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜ், சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்களில் இருக்கிற பிள்ளைகளால் வந்து இளைஞர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளார்கள், பிள்ளையான வழிக்கு போகிறார்கள்னு சொல்லியும், அது தவிரவும் சரியான பாலியல் கல்வி வந்து பெறவில்லை என்று சொல்லியும், அவர்கள் பாலியல் நடவடிக்கைகள் தொடர்பான சரியான ஒரு இனப்பெருக்க சுகாதார அறிவு இல்லையானது காரணம்னு சொல்லியிருக்கிறோம். உண்மையிலே யாழ்ப்பாணத்து தகவல்களும் வந்து யாழ்ப்பாணத்திலையும் HIV நோய் அதிகரித்து கொண்டு போகிறோன்னு சொல்லி நினைக்கிறேன். 2023 கடைசியிலாம் அதில் புள்ளி விவரத்தை வெளியிட்டு பத்திரிகைகளில் பெரிய செய்திகளாக வந்தது.
அதிலும் அந்த சோஷியல் மீடியா சம்பந்தமாக ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு நான் வந்திருக்கு தானே. நேற்று ஒரு இதை பாஸ் பண்ணியிருக்கணும் வந்து 16 வயதுக்குட்பட்ட எவருமே வந்து சோஷியல் மீடியா பாவிக்க இயலாது, நடைமுறைப்படுத்திடுவாங்களா? தண்டனைக்குரிய குற்றம்னு சொன்னாங்க. ஆனால் அதாவது நான் நினைக்கிறேன் இப்போ அவங்களோட ஏஜ் லிமிட்டை கொடுக்கல 16 வயசுக்கு குறைய காட்டினா சோஷியல் மீடியா வேலை செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபோனில் வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து இது இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படியான வளர்ந்த நாடுகளில் வந்து இலகுவாயிருக்கு. பாடசாலை ஆசிரியர்களை வந்து மாணவர்கள் அதை பாவிச்சு அதை சொல்லிக் கொடுப்பினோம், சரி அவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுவார்கள். அப்போ அப்படியான சில நடைமுறைகளை செய்ய அங்கே ஒரு ஒழுங்குமுறையை கொண்டரலாம். இப்போ எங்கட நாடுகள் போன நாடுகளில் சட்டங்களை கொண்டாலும் வந்து நடைமுறைப்படுத்தப்படுறதுல வந்து சிக்கல் சிக்கல் இருக்குது. ஆனால் இப்படி உண்மையிலே அங்கே வந்தால் அந்த வார இளைஞர் அணிகள் வந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்கட சமூகம் தான் இன்னும் பின்னங்க போகிற நிலைமை இருக்குது. அடுத்தது ஒரு செய்தி வந்திருக்குது, சுகாதாரம் சம்பந்தமான செய்தி. டாக்டர் மஹிபால அவுட் ஃப்ரம் ஹெல்த் மினிஸ்ட்ரி, ரிமூவல் ஓ ரெசிக்னேஷன் கேள்விக்குறி போட்டிருக்குது. டாக்டர் அர்ஜுன திலகரத்ன டிப் டு பி நெக்ஸ்ட் செக்ரட்டரின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது உங்களுக்கு தெரியும், மஹிபாலன்றவர் ஹெல்த் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியாக இருந்தவர். தூக்குறது தானா பதவி விலகிறது. இது வளமையாக நடக்கிற விடயங்கள் தான் அரசாங்கங்கள். ஆனால் இவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்னா, இவர் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் வேலை செய்து கொண்டு இயங்கி கொண்டிருந்தவர் கனகாலமாக. இவரது திறமையை கண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்களால் தான் இவர் வந்து ஹெல்த் செக்ரட்டரியாக போடப்பட்டார். ஆனால் அதே நேரம் இவர் பல்வேறுபட்ட சுகாதார நல்ல விடயங்களை மேம்பாடுகளை சீர்திருத்தங்களை செய்வதற்குரிய ஏற்பாடு செய்திருந்தார். இவரை பற்றி இவர் 6 மணிக்கு இருந்து இரவு 10 மணி மட்டும் அண்மை காலமாக வந்து இவர் 6 மணி காலமேல வந்து ஆஃபீஸுக்கு வந்துடுவார்னு சொல்லியும் தொடர்ந்து பல அந்த ஹெல்த் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்கிறது, அது வந்து மறுசீரமைப்பு 2026-27 இடையில் வந்து இலங்கையின் அடிக்கடி கருத்து சொல்லுவார் இவர். இலங்கையில் சுகாதார வந்து சுற்று முழுதாக மாற்றி அமைக்கப்படணும், அது வந்து ஒரு ஃபெயிலியரான மாடல் என்று சொல்லியும். அப்போ அது வந்து அதற்கான ஹெல்த் ரிஃபார்ம்ஸை வந்து முழுக்க ப்ரிப்பேர் பண்ணி முடிகிற கட்டம் வந்துட்டுது. அப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட வழி கிடைக்க வந்து இலங்கையின் சுகாதாரத்துறையில் வந்து பாரிய ஒரு முன்னேற்றத்தை எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் வந்து 6 மணிலேருந்து 10 மணி மட்டும் வேலை செய்வார்னு சொல்லுவினோம். அவர் வந்து 3-2. அப்போ நாங்கள் சில தகவல்கள் கிடைச்சது ஆக்கள் கதைச்சு கொண்டுச்சுன்னு சொன்னால் அவர் அந்த உடனடியாக தூக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து அவர் வந்து சில ட்ரேட் யூனியன் சில தொழிற்சங்கங்களோட ஏதோ கதைச்சு கொண்டு வந்தவரோ கலந்துரையாடி கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி சின்ன குற்றச்சாட்டு ஒன்று தான் வைக்கப்பட்டிருக்கிறதாக கேள்வி. அவர் மீது பெரிய அளவு குற்றச்சாட்டுகள் எதுவுமே இதுவரை வைக்க அரசியல் யாருக்கும் சொல்லல. அது என்ன அது மறைமுக அஜெண்டா என்னன்னு யாருக்கும் சொல்லல. அவர் நிலைமை தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் தமிழ் பத்திரிகையில் வந்து செய்தி ஒன்றை தொகுத்து தொடங்குகிறோம். நியூலி எலெக்டட் ஜெஃப்னா எம்பி பேஸ் ட்ரைபியூட் டு பிரபாகரன். Jaffna district independent MP Arjuna Ramanathan gained attention when he occupied the opposition leader seat in the chambers and refused to leave despite repeated requests from parliament staff. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்மைக்கால பாராளுமன்றம் கூடின முதலாவது நாள் வந்து யாழ் மாவட்டத்திலிருந்து சுயேட்சை குழுவில் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்திலே போய் இருந்தேன்னு சொல்லியும் அது எலும்பேல் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருந்தது. இன்னொரு குற்றச்சாட்டு அவர் பிரபாகரனை வந்து தன்னுடைய என்னென்னு சொன்னது தெய்வம் என்று சொன்னேன்னு சொல்லியும் பல சிங்கள ஊடகங்களில் வந்து அது வந்து செய்தியாக வெளியிடப்பட்டது, பேசுபொருளாக வந்திருந்தது. பல்வேறு ஊடகங்களையும் அது ஒரு பேசுபொருளாக வந்திருந்தது. அதுக்கு பிற்பாடு இன்னொரு செய்தி அதிலே தொடர்பட்டு வந்திருக்கு. சீக்ஸ் போலீஸ் செக்யூரிட்டி, ஸ்பீக்கர் சேஸ் வில் லுக் இன் டு வெதர் ஹி ஹேட் ரிசோர்ட்டட் டு எனி அன்டிசிப்ளின்ட் ஓ அன்எத்திக்கல் பிஹேவியர். அப்போ அவர் வந்து தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார். அப்போ அதுக்கு வந்து சபாநாயகர் வந்து சொல்லியிருக்கிறார், நாங்கள் அதை வந்து ஆராய்ஞ்சு அதுக்குரிய தேவை என்று சொன்னால் அவருக்கு வந்து பாதுகாப்பு வழங்குறோம்னு சொல்லி. இன்னொரு செய்தி வந்திருக்கு. மன்னிப்பு கோரிய அர்ச்சுனா எம்பி விசாரணை நடக்கும் என்கிறார் சபாநாயகர். இது தொடர்பான வீடியோக்கள் பல்வேறு ஊடகங்களில் வெளிவந்திருந்தது. தான் செய்து கொண்ட தவறுகளை வந்து மன்னிக்க சொல்லியும் தான் அப்படி சொன்னது பிழை என்று சொல்லியும் தெரியாமல் செஞ்சேன்னு சொல்லியும் வந்து அதில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இருந்தாலும் இது தொடர்பாக கண்டியில் வந்து நினைக்கிறேன் அஸ்கிரிய பீடாதிபதிகளை சந்தித்ததன் பின்னர் சபாநாயகர் வந்து கருத்து தெரிவிக்கைக்குள்ளே வந்து சொல்லிக்கிறேன். இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெறும் என்றும் விசாரணை முடிவில் வந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இனவாதம் சம்பந்தமான போஸ்ட் இருக்குண்டு இனவாதம் அதேமாதிரி இவருடைய குறித்த எம்பியினுடைய ஃபேஸ்புக்கை வந்து தாங்கள் 6000க்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர அண்மையில் இன்னொரு வந்த செய்தி ஒன்று இருக்குது. அர்ச்சுனா எம்பிக்கு பிடியாணி என்று சொல்லி வந்தது. இது வந்து இப்போ புதுசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 2021 ஒரு எக்ஸிடென்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. கொழும்பு பேஸ் லைன் ரோட்டில் ஒரு கார் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் தான் பிடியான வர அந்த
ஆக்சிடென்ட் பட்டவருக்கு வந்து திருப்பி தாக்கினு இது சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லி ஆனால் இப்போ அண்மையில் நடக்கிற கோர்ட் கேஸோட இதுக்கும் தொடர்பு கிடையாது. சம்மந்தம் இல்லை. அப்போ இதில் வந்து அவர் 2-3 தரம் வந்து நீதிமன்றத்துக்கு வருகை தராத காரணத்தால் வந்து பிடியானேன்னு சொல்லி, அப்போ அதில் இன்னொரு செய்தி, அண்மைய செய்தி, கடைசியாக வந்த செய்தி போட்டிருக்குது வந்து அர்ச்சுனா எம்பி நீதிமன்றில் சரணன்னு சொல்லி அவருடைய பிடியானை ரத்து செய்யப்படுறது மூலமாக வந்து அவர் தன்னுடைய சட்டத்திறனி ஊடாக வந்து கொழும்பு நீதிமன்றத்தில் வந்து சரணடைஞ்சதால் வந்து அந்த பிடியானை ரத்து செய்திருக்கணும்னு சொல்லி இந்த செய்திகள் வந்து ஆங்கில தமிழ் பத்திரிகைகளை வந்து அலங்கரிச்சிருக்கின்றன. இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இலங்கையில் அண்மை காலமாக சுயேட்சை குழுவினூடாக பாராளுமன்றம் சென்ற ஒரு எம்பி அர்ச்சுனா ராமநாதன் தான். பெருசாக வெட்டாக்கள் இல்லையான்னு எல்லாம் இல்லை, அண்மை காலங்களில் யாரும் சுயேட்சை குழுக்களுக்கு கூட பாராளுமன்றம் செல்லலையா? ஸோ நாங்கள் வாழ்த்து சொல்லணும். என்ன புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் ஜனாதிபதி இரட்டை நிலைப்பாடுன்னு ஒரு செய்தியை வந்து எங்களுக்கு தெரியும் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார், முன்னாள் அமைச்சர். இது வந்து ஜனாதிபதி வந்து அனைத்து மக்களும் இன மதமற்ற ஒரு அனைவராலும் விரும்பப்படுகின்ற ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று சொல்லி போட்ட ஒரு நிலைப்பாட்டை தேர்தலுக்கு முதல் ஜனாதிபதி சொல்லி கொண்டு வந்தவர். இப்போவும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடாக இவர் இருக்கிறதாக இவர் பார்க்கிறதா சொல்றார் வந்து சரத் வீரசேகர எம்பி. சாதிக்கணும்னா இப்போ சரத் வீரசேகரவை தமிழ் மக்கள் மட்டுமில்லை சிங்கள மக்களுமே ஒரு இனத்துவேசி பெரும்பாலான அப்படி பார்க்குறவை. ஆனால் இருந்தாலும் அதுக்காக அவர் சொல்கிற எல்லா கருத்துமே பிழைன்னு இல்லை. இப்போ அவர் சொல்கிற கருத்து வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் சரி மாதிரி இருக்கணும்னு சொன்னால் அரசியலமைப்பை சீர்திருத்தம் செய்வோம், எல்லா மக்களுக்கும் சம உரிமை கொடுப்போம் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் வந்து இன்றைக்கு நேற்று வந்து சின்ன சின்ன கதைகளில் மாற்றங்கள் இருக்குது. 13ஆம் திருத்தம் தேவையில்லை, மற்றது வந்து இருக்கிற இதை தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளியர் அவருக்கே தெளிவில்லாமல் சில முடிவுகள் இருக்கு. புதுசு தானே பழகணும் அப்படி சொல்ல. அப்போ அதில் இவர் வந்து சொல்கிற கருத்து வந்து நீங்கள் வந்து தேசியத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என சரத் வீரசேகர அவர்கள் தேசியத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்க முடியாது, அதை நாங்களே மேற்கொள்ள மாட்டோம் தானே. அதைத்தான் தேசிய ரீதியில் ஒரு அச்சுறுத்தல் வரும்னா அந்த அப்படி ஒன்று இது ஒன்றும் தேவையில்லை, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுன்ற ஒரு விடயம் தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ உண்மையிலேயே அருணகுமார திசாநாயக்க வந்து இதை செய்ய நினைச்சாலும் அவருக்கு பெரிய சவால் இருக்கு. இப்படியான வெறுமனே இந்த வாகன விஷய சவாலே அவரால் வெற்றி அடையலாம் போயிட்டு இது அவருக்கு பெரிய அது இயலாது. பார்ப்போமே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி போட்டோம். அடுத்த ஒரு செய்தி ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்கு. சைக்ளோனிக் ஸ்டோம் டு ஈஸி பை வீக்கெண்ட். புள்ளி விவரங்களோட அதை போட்டிருக்கணும் வந்து இந்த வேற இறுதியோட சனி ஞாயிறு இறுதியோட வந்து இந்த சைக்ளோனிக் ஸ்டோம், அதாவது வந்து சுழல் காற்றுடன் வந்த மழை சீரற்ற காலநிலை வந்து சீராகும் என்று சொல்லியும் அதில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய புள்ளி விவரங்களையும் போட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் மக்களை வந்து பெரிய அளவில் பாதிச்சுட்டுது. வெக்க காலத்தில் மழை இல்லைன்னு சொல்லி நாங்கள் அழுகிறது. இப்போ மழை வேண்டாம் அளவிட்டா காணும்னு சொல்கிற அளவுக்கு வந்து பெரும்பாலான இடங்கள் வடகிழக்கு மாகாணத்தின் வெள்ளம் இல்லாத இடங்கள் இல்லை, எல்லா இடமுமே வெள்ளம் உண்டு. பெரிய அளவில் பாதிச்சுட்டு குறைஞ்ச நேரத்தில் கிடைக்கப்பட்ட கூடிய அளவு மழை வீழ்ச்சி, தொடர்ச்சியான மழை பெய்து கொண்டிருந்தது. நாங்களும் இப்படியான மழை நான் கண்டது கிடையாது. அது நேரம் எனிவே ஒரு நல்ல விஷயம் இந்த புயல் தாக்கலை. இவ்வாறான நிலைமையில் புயல் தாக்கினால் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்குது. மண் வந்து இன்னும் மிருதுவாக்கப்பட்டுட்டு மரங்கள் இலகுவாக விழும், வீடுகள் விழும். நாங்கள் சில இடங்களில் சில வீடியோக்குள்ளே பார்க்குறோம், மலைநாட்டு மலை பிரதேசங்களிலிருந்து மண் சரிவு நிலையங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அது ஒரு ஆபத்தான நிலைமை எங்களை விட்டு போகின்றது. நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்குது. தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி தேசிய பிரச்சினைக்கு தீர்வை காணுங்கள், உதவ நாங்கள் தயார். இனவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை ஜேவிபி அன்று எடுத்திருந்தால் நாட்டில் இரத்த ஆறு ஓடி இருக்காது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன, முன்னாள் சுகாதார அமைச்சர்னு சொல்லலாம். என்ன கனகாலம் அரசுகளில் இருந்தவர், மஹிந்த அணியுடன் இருந்தவர், பல்வேறுபட்ட அரசியல் கட்சியோடு இருந்தவர், அனுபவமான ஒரு அரசியல்வாதி. உண்மையிலே ஒரு டென்டல் டாக்டரும் கூட மருத்துவம் தெரிந்தவர். இதில் இவர் சொல்லியிருக்கிறது அதுக்கு ஒரு சரியான கருத்து என்னன்னு சொன்னால் சொல்லியிருக்கிறார். இப்போ கடந்த காலங்களில் பல்வேறு ஆட்சியாளர்கள் வந்து பல்வேறு தீர்வு முயற்சிகளை கொண்டவை, அது சரியோ பிள்ளையோ அது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ இல்லையோ அல்லது வேறு. ஆனால் கொன்றைய வந்து முதல் போய் ஓடி போய் விழுந்து படுத்து கட்டப்பட்டது ஜேவிபி. அது அதில் மாற்று கருத்து கிடையாது. ராஜிதா நல்ல ஒரு கருத்தை சொல்லிக்கிறார். நீங்கள் அப்போ முட்டுக்கட்ட இனவாதத்துக்கு எதிரான இன்றைய நிலைப்பாட்டை நீங்கள் அண்டை கடுத்திருந்தீங்கண்டா ரத்த ஆறு வந்து இலங்கையில் ஓடி இருக்கு. அந்த சந்திரிகா மஹிந்தவோட வந்து ஆட்சி அமைச்சிருக்கிற நேரம்
விட இல்லை மைந்த செய்ய கூட விட இல்லை சார். அந்த நேரமும் வந்து இவங்க அந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தமான பிரச்சனை இல்லை அரசாங்கத்துட்டு போனவன் கலண்டு போனது. ஆமாம். நீ அப்படிப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்குது. ஆனால் சில நேரம் உண்மையிலேயே மாறிட்டாங்களோ தெரியல. உண்மையில திருந்திட்டாங்களோ தெரியல. தமிழ் படங்கள் அப்படித்தானே கடைசிக்கு திருந்திடுவாங்க, அப்படியோ தெரியாது. அடுத்த ஒரு செய்தி இருக்குது. 3 யாழ் இளைஞர்கள் பலவந்தமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைப்பு. உக்ரைனுக்கு எதிராக யுத்த முனையில் நிறுத்தப்பட்டனர். இது உண்மையிலே ஒரு சோகமான ஒரு சம்பவம். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்காக சட்டவிரோதமான முகவர்கள் வந்து கொண்டு விட்டதோ அல்லது இடையில மாட்டிக்கொண்டாங்களோ தெரியல. ஏதோ ஒரு கட்டமாக துணை அங்கே இருக்கு. என்னென்னா அது நேரடியான ரஷ்ய இராணுவம் அல்ல, அது துணை இராணுவங்கள் கண்ட்ராக்ட் மாதிரி ஒரு பிரதேசத்துக்கு யுத்தம் செய்கிறதுக்கு ஒரு கண்ட்ராக்ட், அதுக்கு அங்கே ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இதில் தான் இவங்க போய் சேர்ந்துருக்காங்க. இது வந்து இப்போ தான் முதலாவது முறையாக நாங்கள் யாழ்ப்பாணத்து இளைஞர்களில் பார்க்குறோம். ஆனால் இலங்கையிலிருந்து பழைய எக்ஸாமிஸ் கணக்கு பேர் நம்ம கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் ரஷ்யாவில் ஏற்கனவே வைத்து அவர்களை மீட்டெடுக்கிறதும் சிக்கலாக இருந்தது. அவர்களுடைய இதை என்ன தங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் ரஷ்யாவுக்கு மாற்றினபடியா ரஷ்ய பிரஜைகள் ஆகிட்டோம். வேறு பிரச்சனை எல்லாம் போய் கொண்டு தான் சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு இறந்திருந்த ஒரு அதாவது உக்ரைனில் கைது செய்யப்பட்ட ஒரு இலங்கையர் ஒருவரும் வீடியோ வந்திருந்தது. இது ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயம். எனவே வெளிநாடுகளுக்கு செல்வது சட்டவிரோதமான முறையில் செல்வதை தவிர்த்து கொள்வது சிறந்தது. அடுத்தவங்க கூட தான் நீங்கள் சொன்னீங்க. ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் எவரும் சம்பளம் பெற மாட்டோம், எம்பிக்களுக்கு அதே நிலை என்கிறார் பிரதி அமைச்சர் ரத்ன கமகி. உண்மையில் இந்த ஜேவிபி ஒரு பிரச்சனை இருக்குது, சம்பளம் வாங்குறதில்ல. அதாவது எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவங்களுக்கு சம்பளம் அரசாங்க சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை தனது கட்சிக்கு கொடுப்பாங்க, சரியா? அதே நேரம் தனக்குரிய செலவுகள் எல்லாம் கட்சியில் இருந்து அல்லது அந்த ஜேவிபியில் இருக்கிற உறுப்பினர்கள் நண்பர்கள் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். இப்படித்தான் வளமையாக செஞ்சு கொண்டு வரதான். ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவரும் சம்பளம் பெறமாட்டோம்டா, அதாவது அரசாங்கத்திட்டு சம்பளத்தை எடுக்கிறாங்க இல்லையா, அல்லது இந்த சம்பளத்தெல்லாம் கட்சியை கொடுத்து போட்டு கட்சி கொடுக்க போகிறாங்கன்ற விஷயம் தெளிவில்லாமல் இருக்குது. உண்மையிலேயே அது பிள்ளையான விஷயம், பெருசாக தெளிவில்லையே. அண்மையில் பத்திரிகையில் வந்திருந்தது, அந்த விசேட அமர்வுகளுக்கு எல்லாருக்குமே 2500 ரூபா நாளைக்கு அது எடுக்க தான் போயிடும். மற்ற வந்து வீடுகள் தேவையானவர்கள் பதிய சொல்லி எல்லாரும் பதிஞ்சிட்டு நம்ம எல்லாருக்கும் வாகனம் எல்லாரும் கொடுக்க போகிறோம், வாகனம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட போது அந்த 4-5 வாகனம் இல்லை என்றாலும் அவருடைய அலுவலக தேவைக்கு நல்ல வாகனம் கொடுக்கப்படும். அதுக்குரிய டீசலோ பெட்ரோல் வந்து அவங்களுக்கு இல்லை அமைச்சுக்களுக்குரிய வாகனங்கள் பழைய அமைச்சர்கள் பயன்படுத்த அதே வாகனத்தை கொடுக்கலாம், அதுவே கொடுக்கப்படும். அப்போ டீசல் வந்து முதலே தெரியும் எம்பிமாருக்கு வந்து கூடிய அலோகேஷன் கொடுக்குறது, அதை வந்து அவர்கள் வேறு தேவைகளுக்கும் பாவிக்கிறது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை விட வந்து செக்ரட்டரி உதவியாளர்கள் செயலாளர்களுக்கு வந்து அனுமதி இருக்குது. அப்போ அதுக்குரிய சம்பளம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்களுக்கு இது இருக்குது. இது தவிர அலுவலக படிகள் என்று சொல்கிறது, அதோட டெலிஃபோன் அலவன்ஸ்ன்னு சொல்கிறது, அவ்வளவும் கிடைக்கத்தான் போகுது. இப்போ சம்பளம் எடுக்க இல்லைன்னு சொன்னது அண்ட் என்னத்தை சொல்ல, அதை விட இவைக்கு அடிப்படை சம்பளமாக வந்து 55,000 ரூபா கிடைக்கும்னு சொல்லியும் பத்திரிகையில் வந்தது. அப்போ அதை எடுக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம தெரியல. இல்லாட்டி முழுமையாக இப்போ அமர்வுகளுக்கு போகிற 2500 வாகனங்கள் எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்களா? அப்படி இல்லைன்னா அந்த 55,000 மட்டும்தான் எடுக்க மாட்டாங்க. அதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ இவர்கள் என்னென்னு வாழ்றது, இப்போ ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு அப்படி இப்போ சில டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, டாக்டராக இருந்து போட்டு ரிசைன் பண்ணி போட்டு இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ சொல்லிக்க அவங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கிட்ட சம்பளம் வந்துருப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் இன்றைக்கு அப்படி எடுத்து வந்துருப்பாங்க. பல வேறு நிறுவனத்தில் தலைவர்களாக இருந்தவர்கள் அப்போ அவர்கள் அந்த லோன் கட்டுறது அந்த செலவுகளை வந்து என்னென்று இதுக்கு வந்து குடும்ப தேவைகள் தெரியல. அப்போ இப்படி இருக்கேங்க மேலே மேலமாக என்ன சொல்கிறது துஷ்பிரயோகங்கள் வந்து ஊக்கப்படுத்துறதாக கூட இருக்கலாம். இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவர் கடைசியாக அரசியல் ஈடுபடும் போது கடைசியாக அவர் என்ன சம்பளம் கிடைச்ச சம்பளம் ஆசிரியர் இருந்தால் ஆசிரியருடைய கடைசி சம்பளம் வந்து அவருக்கு கொடுக்கப்படாது. அது வந்து அவர் சேவை நோக்கமாக இதுக்கு வந்திருக்கிறார். அவருடைய கடைசியாக எடுத்த சம்பளத்தை வந்து அவர் எடுப்பார், மேலேயே கொடுக்கணும் எதுவும் இல்லையான்னு சொல்லி. அது ஒரு நல்ல சிஸ்டம். மற்றபடி இப்போ நாங்கள் ஒரு சம்பளமே எடுக்காம வேலை செய்ய வேண்டும், இது பிள்ளையான இது போலியான ஒரு விடயம், தேவையில்லாத ஒரு விடயமும் கூட. ஆனால் ஒரு விஷயத்தில் எல்லாம் இதுக்காக போகிற எம்பிமார் எல்லாம் வந்துடுவேன், ஐயோ இதில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் இனி அடுத்த ஒரு எலெக்ஷன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசிக்கு நாட்டில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் போயிடுவாங்க. இல்லை அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு. பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் வடமராட்சியில் கள ஆய்வு, வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்த்தார் என்று சொல்லி சீரற்ற காலநிலை காரணமாக வடமராட்சி பகுதியில் அதிக பாதிப்புக்குள்ளான புனிதநகர் பகுதிக்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நேற்று திடீரென நேரில் சென்று களவிரம் ஆராய்ந்தார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி அப்படியே முடியுது. ஆனால் உண்மையில் வந்து அவர் வந்து இந்த கற்கோளம் இராணுவ முகாமுக்கு தான்
விஜயம் செய்தன்னு சொல்லி வேறு ஊடகங்களில் செய்தி வந்திருந்தது என்னென்னு சொன்னால், அந்த தெரியும் கற்கோளம் இராணுவமாக உடனடியாக ஆற்றம்னு சொல்லி நாங்களும் எங்களோட செய்தியில் கூறி பாராட்டும் தெரிவித்து நாங்கள் நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கையில் அது அப்படியே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஆக்களோட இருக்குது இன்னும். அதனால் அந்த இராணுவ முகாம்களை எடுக்கிறது தொடர்பாக சிங்கள ஊடகங்கள்லையும் வந்து தென்பகுதியிலையும் வந்து பலத்த சர்ச்சைகள் எழுந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ஷவோட எக்ஸ் தளத்தில் வந்து அவர் பதிவிட்டிருந்தவர், நாங்கள் இவ்வளோ காலம் போராடி அந்த நிறுவிய இராணுவத்தை எல்லாம் புதிய அரசாங்கம் வந்து அகற்றுது, மக்களை நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை, பயங்கரவாதம் தலதூக்கப்பட்ட கருத்தில். அப்போ அதாலேயும் இன்னும் உதவியில் இன்னும் அதை வந்து தான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து, இந்த இராணுவ மாத்திரத்துக்கு உள்ளூர் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். இராணுவமாக மாற்ற வேண்டாம், அந்த இராணுவம் இருக்கிறது அங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்பு. உண்மையிலே சில விடயங்கள் உண்மை அப்படி நம்மளை கல்லறதுக்கு தப்புறதுக்கு அப்போ இப்படியான விஷயம் இருக்குது. அப்போ அவர் அதில் வந்த இடத்துல அந்த வெள்ள பாதிப்பு மக்களையும் பார்த்துட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு கல்லில் 2 வாங்க, ஒரு கல்லில் 2 வாங்க பார்ப்போம். அடுத்த ஒரு செய்தி இருக்குது. இந்த விடுதலை புலிகளின் மாவீரர் தினத்தை ஆளுந்தரப்பு எப்படி அனுமதிக்கலாம், பொதுஜன பெரமுன சீற்றம். இது பொதுவான ஒரு விஷயம் இல்லை. இப்படி ஒரு திடீரென்று ஒரு அரசாங்கம் வந்த உடனேயே நீங்கள் அனுஷ்டிக்கலாம் என்று, மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கலாம்னு சொன்ன உடனே இதுக்கு எதிர்ப்புகள் வராமல் இருக்க சான்ஸ் இல்லை. வராமல் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம். எனவே பொது பெரமுன கட்சியை தெரியும் உங்களுக்கு, அது வந்து காலகாலமாக இனவாதத்தால் தான் தோற்றம் பெற்ற கட்சி. அது கொள்கைகளை இன்னும் மாற்றவில்லை. ஆகவே அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. அதில் இனவாத ஊடகங்கள் இருக்குது. சென்ற முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு மிக முக்கியமாக இருந்தது இனவாதம். அந்த இனவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிய ஊடகங்கள் இருக்குது. அந்த ஊடகங்கள் இப்பொழுதும் மீண்டும் இனவாதத்தை கக்க வெளியிட்டிருக்கின்றது. இது ஒரு பெரிய விடயம் கிடையாது இது. ஆனால் பெரும்பாலான சிங்கள மக்களும் கூட இதை ஆதரித்தார். இந்த இதே போல இறந்தவர்களை சட்டத்திற்குட்பட்டு நினைவு கூறுவதில் பிழை இல்லை என்ற கருத்துக்களை பல்வேறுபட்ட சிங்கள மக்கள் வந்து இணையதளங்களில் பின்னூட்டங்களில் விட்டிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உங்களுடைய இனவாதம் காலம் முடிந்து விட்டது, அதை விட்டு விடுங்கள், கதைக்காதீர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த மக்களும் மாறியிருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியும் இருக்கிறது. எனவே நாங்களும் என்னென்றால் இந்த 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 சந்தர்ப்பத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது. நாங்கள் அந்த மக்களை தூண்டுகின்ற விடயங்களை சமூக ஊடகங்களினூடாக பதிவிடுறது போன்ற விடயங்கள் தேவையில்லாத பிரச்சனை. எல்லா நாடுகளில் இந்த 2ஆம் உலக யுத்தத்தில் அம்பட்ட நாடுகளுக்கு தானே, ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள்லையோ இல்லை ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகள்லையும் இந்த இறந்தவர்களை நினைவு கூறுறது வந்து அவர் நடந்து கொண்டு இருக்குது. யுத்தத்தில் இறந்தவர்கள் அது ஒரு அமைதியான முறையில் அது ஒரு பூங்காவாக அவர்கள் அமைத்து வச்சிருக்கிறார்கள். அவர்கள் மலர்களை கொண்டே இதண்டு அவர்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் செய்து கொண்டு வரார்கள். நாங்களும் அப்படி ஒரு கலாச்சாரத்துக்கு காலத்திலே போக வேண்டி நினைவு கூறுதல் உணர்வு பூர்வமாக இதை அனுஷ்டிக்கிறார்கள். ஒரு 90 இருப்பாங்க, ஒரு 10% தான் குழப்புறது. இதை வச்சு அவங்க இது உணர்வுபூர்வமாக செய்கிறது இல்லை. அவங்க இதை வச்சு அரசியல் செய்கிறது, பணம் சம்பாதிக்கிற விடயங்களை மேற்கொள்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்குறோம். என்ன அடுத்தது வந்து வடக்கு கிழக்கில் கல்வி தொழில்துறை மேம்படுத்த வேண்டியது அவசியம், உலக வங்கியிடம் எடுத்துரைத்தார் ஜனாதிபதி. அப்போ இதில் வந்து அண்மையில் வந்து உலக வங்கியின் அதிகாரி, உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா வந்து இலங்கைக்கு வந்திருந்தார். இதில் வந்து வடக்கு கிழக்கில் வந்து இருக்கிற தேவைகள் வந்து கல்வி தொழில்துறை இதை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் இந்த விடயத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், உலக வங்கி தான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் பிரதானமாக மற்ற நாட்டின் பல்வேறு அபிவிருத்திகளுக்கு இந்த வீதிகள் புனரமைக்கிறது, கல்வி, சுகாதாரம் சம்பந்தமான பல்வேறு ப்ராஜெக்ட்ஸை வந்து உலக வங்கி தான் கட்டடங்கள் அதற்கெல்லாம் பெரிய ஒரு நிதி வழங்குறது. அப்போ இந்த முறையும் வந்து எங்களோட நாடு இக்கட்ட நிலையில் இருந்தாலுமே கூட அவர்கள் திருப்பியும் வந்து இந்த முறை நிதி உதவி அளிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஜனாதிபதி வடக்கு கிழக்கை குறிப்பாக சொல்லி காய்ச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே வடக்கு கிழக்கு என்று மட்டுமே இல்லை, நாடு முழுவதுமே கல்வி தொழில்துறை வந்து கட்டாயம் மேம்படுத்தப்பட வேண்டும். அப்போ தான் இந்த நாடு வந்து ஒரு நல்ல ஒரு புதிய சாப்தம் உண்டு இந்த நாட்டுக்கு உருவாகும். அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கை மெயினாக சொல்லியிருக்கிறார், சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை பாராட்டுறோம். அடுத்த ஒரு செய்தி இருக்குது வந்து வடக்கில் படை வசமுள்ள காணிகளை விடுவிப்போம். யாழில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உறுதி. நாங்கள் இதுக்கு முதல் சொன்ன செய்தான், பாதுகாப்பின் அமைச்சின் செயலாளர் யாழுக்கு வந்திருக்கின்றார் வெள்ள அனர்த்தங்களை பார்ப்பதற்கு என்ற செய்தியை நாங்கள் வாசித்தோம். அப்போ அவர் தான் சொல்லியிருக்கார் வந்து படை வசம் உள்ள காணிகளை விடுவிப்போம். இது நீண்ட நாட்களான கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. யுத்தம் முடிந்து 14-15 வருடங்களும் தாண்டி போயிருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான காணிகள் விடுபட்ட மாதிரி இல்லை. ஆனால் ஓரளவு சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த காணிகளை பெற்ற மக்கள் வந்து சந்தோஷமாக வாழ்கின்ற விவசாயம் செய்கின்ற நிலைமையை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இதில் 2 விஷயங்கள் உண்டு வந்து
ஒன்று வந்து இந்த மெயினாக பலாலியை சுற்றி இருக்கிற காணிகள் வந்து மிகவும் ஃபர்டைல் லேண்டுன்னு சொல்கிறது, மிகவும் பயன் தர பசலத்தன்மையான காணிகள். நல்ல பயிர் வந்து நல்ல விளைச்சல் கூடிய நிலம். அதிலே வந்து ராணுவ விவசாயம் செய்யணும். அப்போ அதை வந்து ராணுவ விவசாயம் செய்கிறதால விடுறது கஷ்டப்படினோம், அல்லது அதை விடணும். என்ன மக்களுக்கு அந்த நிலம் வந்து சும்மா இருக்க போதில்லை. மக்கள் அதை எடுத்தோடனே உடனே அவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு அவர்கள் காலங்காலமாக அதில் விவசாயம் தேசிய பொருளாதாரத்துக்கும் துணையாக வகிச்சாங்க. இரண்டாவது விடயம் வந்து இப்போ பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்ன பிறகு அந்த காணிகளை வச்சிருக்கிறதால பெரிய பிரயோசனம் இல்லை. உண்மையாக அந்த முகாமுக்குரிய காணி, தங்களுடைய பாதுகாப்புக்குரிய காணி அல்லது விமான நிலையத்துக்குரிய காணிகள் அதை அவர்கள் வந்து நியாயப்படுத்துறாங்க. அதை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே உடனடியாக விடுவிக்கிறதுல வந்து எந்த தடையுமே உண்மையிலே இருக்க தேவையில்லை. ஏதோ கட்டம் கட்டாக விடுவிக்கிறது, கனகாலம் வச்சுன்றது, ஒவ்வொரு அரசியல் காரணங்களுக்கு எலெக்ஷன் வரைக்கும் விடுவிக்கிறது எல்லாம் உண்மையிலேயே தேவையில்லை. இந்த அரசாங்கம் வந்து நல்ல எண்ணத்தோட வந்து முழு காணியை வந்து தேவையில்லாத எல்லாத்தையும் விடுவிச்சா நல்ல விஷயம்னு சொல்லி இல்லை. உண்மை இப்போ என்பிபி அரசாங்கமும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொண்டு ஒரு அரசாங்கம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் விளைச்சல்கள் வந்து விவசாய உற்பத்தியில் சரியான அதிகம். விவசாயிகளும் வந்து நவீன முறைகளை பயன்படுத்தி விவசாயம் செய்கின்ற நிலைமை யாழ்ப்பாணத்தில் இருக்குது. ஆகவே இந்த விடயங்களை அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். காணிகளை விடுவிப்பதன் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு உணவு தேவைக்கு நிச்சயமாக ஒரு உறுதுணையாக அமையும் இடத்துல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. உள்ள மார்க்கெட்டில் வந்து வெங்காயத்தின் பெரும்பகுதி வந்து யாழ்ப்பாணம் விலையே தீர்மானிக்கின்ற ஒரு வாழைப்பழம், இவ்வளோ நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. யாழில் நேற்று நடந்த கூட்டத்தில் தீர்மானம், உதவிகள் வழங்குவோருக்கு பொறிமுறை உருவாக்கம் என்று சொல்லி யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய மானா பிரதீபன் தலைமையில் வந்து நேற்றைய தினம் வந்து பிரதேச செயலர்கள் மற்றும் சில தொண்டர் நிறுவனங்களோட வந்து கூட்டமும் நடந்திருக்கு. இந்த வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படைக்க வந்து உங்களுக்கு தெரியும், நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துன்னு தெரியும், 100 வாசல் வேணும், 50 வாசல் வேணும், காசு செய்யுங்க, நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி நல்ல பேர் போஸ்ட்டுகளை போட்டுக்கொண்டு இருந்துச்சுன்னா, அப்போ அதில் வந்து அது ஒழுங்கமைக்கப்படையில்லை, கல்லடத்தில் துஷ்பிரயோகம் நடந்திருக்கலாம்னு சொல்லித்தான் அந்த அதிர்வான கருத்தை. அப்போ அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கணும் வந்து அந்தந்த பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலகத்தில் உத்தியோகத்தர்கள் இருக்கிறப்ப அந்த உத்தியோகத்தர்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த உத்தியோகத்தர்களுக்கு ஊடாக அதில் அந்த உத்தியோகத்தர்கள், உதாரணத்துக்கு கிராம சபை உத்தியோகத்தர், அவர் அறிகிற மாதிரி அந்த உதவிகளை செய்ய சொல்லியும். அப்போ இதால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் டூப்ளிகேஷன் இருக்காது. ஒரு ஆள் கொடுத்துட்டு போன முகாமுக்கே திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம். சிலருக்கு ஒன்றுமே கிடைக்காது, சில பேருக்கு ஒன்றுமே கிடைக்காது இதுகள் இருக்கு. அப்போ அதை வந்து ஒழுங்குபடுத்த சொல்லி இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு அனர்த்த காலத்திலையும் வந்து இல்லை. இதுக்கு வந்து உண்மையிலே ஒரு 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 சென்ட்ரலைஸ்டான ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இருக்குமாக இருந்தால் நல்ல முறை. அந்த திடீரெண்டு வர்ற அனர்த்தங்களுக்கு வந்து அந்த ஊர் இளைஞர்களோ அல்லது சில கட்சிகளோ உதவி செய்கிறத நாங்கள் பாராட்டணும், அது நல்ல விஷயம். இருந்தாலும் இல்லை, இப்போ புலம்பெயர் தமிழர்கள் நிறைய உதவிகளை செய்கிறாங்க. அவங்க அங்கேருந்து எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும், ஒரு சிலர் செய்கின்ற மிஸ்யூஸ் வந்து தான் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அப்போ இது வந்து என்ன இருந்தாலுமே அரசாங்கத்துக்குள்ளால் அதை வந்து ஒருங்கிணைக்கப்படுறது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது வந்து, அனர்த்த பிரதேசங்களுக்கு நேரடியாக செல்லுங்கள், ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் செய்தி. அதாவது ஃபோனில் கதைக்காதீங்க, ஆஃபீஸில் இருக்காதீங்க, ஃபேஸ்புக்கில் லைவ் போடாமல் நீங்கள் இடத்துக்கு போங்க, பேய்த்து அங்கே உள்ள பிரச்சனைகளை போட்டு உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதுகளுக்கு தீர்வை கொடுங்க. தகவல்கள் உடனடியாடுங்க. தகவல்களை வெறுமனே தொலைபேசியில் கிடைக்கிற தகவல் வச்சு நீங்கள் அது தகவல் கிடைக்கல, அது செய்யலைன்னு சொல்லி போட்டு நீங்கள் போலிமுகம் காட்டாமல் நீங்கள் இடத்துல இருந்து வேலை செய்யுங்கன்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் பாராட்டணும் இந்த என்பிபியின் கடத்தொழில் அமைச்சர் வந்து, அதாவது வடமாகாண என்பிபியின் நான் நினைக்கிறேன் அவர் தான் யாழ் மாவட்ட அமைப்பாளர் நினைக்கிறார். அவருக்கு மீன்பிடித்துறை அமைச்சு கிடைச்சா அவர் படங்கள் சிலதை பார்த்தா ஒரு கட்டத்தில் நிற்கிறார், போட்டுக்கொண்டு 2 நாளாக வந்து வெள்ளத்துக்குள்ள எல்லா இடமும் நிற்கிறார், உதவிகள் செய்யணும். அப்போ அவர் அந்த இதில் இல்லையோ, இதில் ட்ரைனிங்கில் இருக்கிற அறியல. அப்போ அவர் இங்கே நின்று எல்லாருக்கும் உதவி செய்கிறார். அப்போ அவர் வந்து பிரதானமாக வந்து வடமராட்சி தென்மராட்சி பகுதிகளுக்கு வந்து விஜயம் செய்திருக்கேன். அதான் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தென்மராட்சியில் வந்து பல பகுதிகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார். இது தவிரவும் தென்மராட்சி பகுதியில் வந்து தென்மராட்சி என்பிபி இளைஞர் அமைப்பு வந்து படங்கள் போட்டுருந்துச்சுன்னா பெரிய கிடாரம் எல்லாம் வச்சு சோறு கறி எல்லாம் சமைச்சு மக்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம், உணவு பிரச்சனை இருந்தது. அதை விட வந்து மற்ற என்பிபியின் வைத்தியர்களும் மற்றவர்களும் வந்து இங்கே தான் நிற்கினவர்கள் வந்து இங்கே நின்று இங்கே பல்வேறு இந்த திட்டங்களில் வந்து இருந்துச்சுன்னா, அதை விட எங்களுடைய டாக்டர் பவானந்தராஜா அவர்கள் உடனடியாகவே ஒரு மருத்துவ முகாம் என்ற போதனா வைத்தியசாலை இணைந்து நினைக்கிறேன் நேற்று இன்றைக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இடைத்தங்கல் முகாம் பல்வேறு இடங்களில் வந்து சொல்லி அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். வந்து
இந்த மருந்துகள் இந்த மருத்துவ உதவிகள் எல்லாமே இலவசம் என்று சொல்லியும் ஒருத்தரும் இது தொடர்பாக பணம் நிதி திரட்ட வேண்டாம் என்று சொல்லியும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் அறிவித்தல விட்டுருக்காரு. அப்போ அதை நான் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் மருந்துகள் அனைத்தும் வந்து அரசாங்கத்தில் இலவசமாக இருக்குது. டாக்டர்ஸ் வந்து மற்ற ஸ்டாஃப் வந்து இலவசமாக போதனா வைத்தியசாலை மற்றும் அருகில் உள்ள வைத்தியசாலைகள் வந்து அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் அனர்த்தத்துக்கு முதலே வைத்தியசாலைகள் தயார் நிலையில் இருக்க சொல்லி இருந்தது. மேலையான மருத்துவங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. தேவைகள் பக்கத்தில் இருக்கிற இடைத்தங்கல் முகாம்களுக்கு நாங்கள் தான் பார்க்கணும்ன்ற ஒரு நிலைமையும் ஏற்படுத்தி இருந்தது. உண்மையிலே வந்து இந்த மக்களுடைய பிரதிநிதிகளை வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது இப்படி தான் களத்தில் நின்று வேலை செய்யணும், உதவிக்கு அங்கே நின்று வேலை செய்யணும். அந்த இடத்துல நாங்கள் என்பிபி இங்கு மட்டும் இல்லை, இலங்கையின மெட்ட பகுதிகள் வந்து அவர்களுடைய எம்பிமார் வந்து முழு மூச்சில் வந்து கிழக்கு மாகாணத்திலையும் அந்த நேஷனலிஸ்ட்டில் கொடுத்த ஒரு எம்பி இருந்தார், அம்பாறை மாவட்டம். அவர் வந்து அங்கே தான் இருந்து ஃபுல்லாக வேலை செய்கிற ஃபோட்டோகள் இதுகள் வந்து கொண்டு இருக்குது. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விடயங்களே இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து சென்னையில் தொடர்மழை, வீதிகளில் வெள்ளப்பெருக்குன்ற செய்தி வந்திருக்குது. சென்னை என்றாலே வெள்ளப்பெருக்கு தான். சென்னை என்றாலே பாவம் வெள்ளம் சின்ன மலைக்கும் அங்கே வெள்ளம் மாதிரி அங்கேயும் தெரியும். யாழ்ப்பாணம் போல இல்லை இலங்கையில் சில பகுதியில் போல அந்த கட்டடங்கள் வந்து அனுமதி எடுக்கப்படாமல் வீதிகளை குறுக்காக்க கட்டணங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இதில் பிரதானமாக வந்து நந்தவனம், கிண்டி, மாமல்லபுரம், தேனாம்பேட்டை, கோலிங்கநல்லூர், மற்ற கவுப்பாக்கம், மேற்கு தாமிரபுரம் எல்லாம் அந்த சிட்டிக்கில் இருக்கிற நகரங்கள் எல்லாமே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் இன்னொரு கவலையான விஷயம் வந்து இங்கே எங்களுக்கு அடிச்சுட்டு சுற்றி போன அந்த தாளமுகம் வந்து அங்கே தான் போயிட்டு இருக்குது. இன்றைய நாளைக்கு அங்கே போக மட்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம். அப்போ அது கடவுளை அவருக்கும் பெரிய பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அப்போ இது இந்த இடத்துல இருக்கிற நாடுகள் வந்து தற்பொழுது ஒரு அனர்த்த நிலைமையை வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். அடுத்தது ஒரு செய்தி இருக்குது. உள்ளூராட்சி சபை தேர்தல் திகதி இன்னும் முடிவில்லை, நேற்று கூடியது ஆணைக்குழுன்னு ஒரு செய்தி வந்திருக்குது. எலெக்ஷன் வைக்கிறதோட மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் பார்க்குது. அவர்கள் சொன்னது அதான் எல்லா எலெக்ஷனை வைக்க போகிறோம்ன்ட்டு நினைக்கிறேன். ஜனவரியில் உள்ளூராட்சி தேர்தலும் ஏப்ரல் ஆகும் பொழுது மாகாண சபை தேர்தல் வைக்கிற மாதிரி இன்னும் பிளான் முதல் இருந்தது. பிறகு வேறு பிரச்சனைகள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக பரீட்சையில் இடையூறு செய்யாமல் இருக்கணும் மட்டும் சொல்லி வந்து அதில் கிடக்கு நியூஸில் பரீட்சைகள் வரப்போதில்லை. அடுத்தது ஓயல் பரீட்சை மார்ச் ஏப்ரல் கிட்ட. அப்போ அந்த ரெண்டையுமே குழப்பாமல் இதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். நல்ல விஷயம். ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. இதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து என்ன பிரச்சனை, உள்ளூராட்சி சபை நான் கலைஞ்சபடி 3 வருஷமா இருக்கு. அது உச்சமன்ற தீர்ப்பை வந்து அனுசரிக்க வேண்டியது. கோர்ட் ஆர்டர் வந்து ஒன்றும் செய்யலாதானே. அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. மின்சாரம் தாக்கி தீகதந்து ஒன்று பலி. கவலையான விஷயம் என்ன, பிரதானமான விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால், இலங்கையின் புகழ்பெற்ற தீகதந்து ஒன்று, அந்த தந்தமுள்ள யானை ஒன்று வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பொருத்தப்பட்ட மின்சார வேலிலிருந்து யானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளது. 40 தொடக்கம் 50 வயது மதிப்பிடத்தக்க இந்த யானை பிரதாமரமாக அந்த படத்தை போட்டிருக்கிறார்கள். வந்து இந்த யானை கலாவேவா மற்றும் சகல பல்லைகளில் காடுகளுக்குள்ள வந்து அடிக்கடி வந்து செல்வதாக வந்து அறியப்படுகிறது. அந்த யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையான போட்டியில் வந்து மனிதர்களை மறக்கிறது, யானைகளை மறக்கிறது வந்து இலங்கையில் ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த யானைகளும் குடியிருப்புக்கு வாரது, நாங்கள் வேண்ட குடியிருப்புகள் இருக்கிறோம் மனிதர்கள். அப்போ இந்த இதெல்லாம் தொடர்ந்து நடந்துருக்கு. எல்லை மீறல் சண்டைகள் நடக்கிறது, சண்டைகள் தொடர்ந்து நடந்துருக்கு. அப்போ இது ஒரு பெரிய இழப்பாக வந்து பெரிய அளவில் செய்தியை வந்து இது வந்து அந்த மின்சாரம் தாக்கின்னு இருக்குது தானே. இப்போ யானைகளுக்கு மின்வேலி இருக்குது, அனுமதிக்கப்பட்ட ஒரு வோல்டேஜில் ஒரு வோல்டேஜில் போட்டோன்னே. அப்போ அது என்ன செய்யும்னா உயிராபத்தை ஏற்படுத்தாது யானை, ஒரு அந்தரமாக இருக்கும். அவ்வாவே அங்கே அந்த வேலியை தாண்டி போகாது. ஆனால் இவர் என்ன செய்யறது, அது சட்டவிரோதமாக கரண்ட் கொடுத்து விட்டுறது. அது மிகவும் பள்ளியான விஷயம். இதுக்கு முதல்ல நாங்கள் இது வர செய்தி இது ஒன்றும் புதிய விடயம் கிடையாது. இலங்கை மட்டும் நிறைய விடயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கு. இதுல ஆக்சிடென்ட்டாக மக்கள் அதில் பொதுமக்கள் இருந்த வரலாறுகளும் இருக்குது. ஆகவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக இருக்கிற பெரிய உயிர்களை கொள்ற நிலைமைக்கு இது வந்திருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வந்ததா இல்லை இன்னும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த வருஷமும் இதே மாதிரி பிரச்சனை வரும். இவ்வளோ தான் நாங்கள் இன்றைக்கு கடந்த வேற பத்திரிகைகளில் வந்து இருந்த கண்ணோட்டம் அலசல் முக்கியமான விடயங்களை கலந்து வைக்கிறோம். அப்போ நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.